ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சில்க் த்ரெட்டில் எப்படி நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச் போடலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட் டைம் போடும்போது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம சில்க் த்ரெட்டில் வந்துட்டு செயின் ஸ்டிச் பழகும்போது சிங்கிள் த்ரெட்டில் பழக மாட்டோம், டபுள் த்ரெட்டில் தான் பழகுவோம். ஏன்னா சிங்கிள் த்ரெட்டில் பழகினா ரொம்ப சன்னமாக இருக்கும், சில்க் த்ரெட் பெரியும். இன்னொன்று சில்க் த்ரெட்டில் அட்ராக்டிவாக வராது. எப்போவுமே ஆரியோட ரூல்ஸ் வந்துட்டு சில்க் த்ரெட்டில் நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச் போடும்போது வேறு எதனா ஸ்டிச் போடும்போதோ நம்ம வந்து டபுள் த்ரெட்டில் தான் போடணும். இந்த மாதிரி முடிச்சு போட்டுங்க. முடிச்சு போட்டதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு த்ரெட்டை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரேம் கடையில் வச்சுருங்க. அழகாக நீடியில் வந்துட்டு நம்ம எந்த பொசிஷனில் நம்ம இன்செர்ட் பண்ணுறோமோ அந்த பொசிஷனில் தான் நமக்கு வந்துட்டு டிசைன் வரும். நான் வந்துட்டு இப்போ என்னை பார்த்து போடுற டிசைனு ஃபஸ்ட்டு அடியில் வந்துட்டு டபுள் த்ரெட்டை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குங்க. மேலே இது பண்ணிவிட்டு த்ரெட்டை எடுக்கும்போது ஒரு த்ரெட்டு லூஸாக இருந்துச்சுன்னா த்ரெட்டு பிரியும். 2 த்ரெட்டையும் சேமாக பிடிச்சி வச்சுக்கோங்க. மேலே இழுக்கும்போது இன்செர்ட் பண்ணி லைட்டாக திருப்பி மேலே இழுக்கணும். இந்த த்ரெட்டை சில்க் த்ரெட்டை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக அந்த நீடில் கிட்ட அந்த ஹூக்கில் மாட்டாமல் சைடில் எடுத்துட்டு ரோல் பண்ணி அதுக்கப்புறம் அழகாக திருப்புவோம். நல்லா நான் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன், நல்லா பாருங்கள். சில்க் த்ரெட்டில் ரொம்ப மைன்யூட்டாக பண்ணணும். சில்க் த்ரெட் வந்துட்டு பெரியும், சில்க் த்ரெட் வந்துட்டு அந்து போகும், சில்க் த்ரெட் வந்துட்டு துணியில் வந்துட்டு சிக்கும், துணியோட நூலும் வரும். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸும் இருக்குது. இதையும் மீறி நீங்கள் வந்துட்டு சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, வேறு லெவலில் டிசைன்ஸ்லாம் போடலாம். மாஸ் காட்டலன்னு வைங்க. ஆனால் சில்க் த்ரெட்டில் பழகிறதான் கஷ்டம். பட் பழகினதுக்கப்புறம் அது ஈஸியாக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. நான் பழகும்போது அந்த நூல்லாம் பிரிஞ்சிச்சு, துணியில் மாட்டுச்சு, இன்னொன்று வந்துட்டு நூல் கட்டாச்சு. இது எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு பழகும்போது நான் ஹூக் லைட்டாக மேலே கிராஸ் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டுருவேன். இது மாதிரி தான் நீங்கள் செயின் ஸ்டிச் போடணும் சில்க் த்ரெட்டில். நீங்கள் வந்துட்டு கான்ஃபிடண்ட்டை விட்டுறாதீங்க. சில்க் த்ரெட்டில் வந்துட்டு ரொம்பவே பிரியும். ரொம்ப நம்ம டைட்டாக போட்டு அழுத்திட்டானா நூல் வராது. நூல் சுற்றிக்கிச்சு நல்லா நீடியில் சுற்றிட்டோம்னாலும் நூல் சுத்தமாக வராது, இரிட்டேட் பண்ணும். ஆனால் நீங்கள் கரெக்டாக நம்ம பொசிஷனில் பொறுமையாக பார்த்து அடியில் இருக்க 2 உங்களோட நூலையும் கரெக்டாக வச்சு இன்செர்ட் பண்ணி அழகாக லைட்டாக ஊசியோட நீடியில் வந்து திருப்பி லைட்டாக உள்ளே இன்செர்ட் பண்ணி அதுக்கப்புறம் எடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. நான் போடுறேன் பாருங்கள், அது மாதிரி போடுங்க. ஃபஸ்ட் டைம் வரும்போது அந்த கொக்கியில் மாட்டாமல் வெளியே இருக்கணும். அந்த நீடில் இந்த மாதிரி இழுத்து வெளியே இருக்கணும். அந்த கொக்கியில் சில்க் த்ரெட் மாட்டிடுச்சுன்னா தெரிஞ்சிடும், அது பிஞ்சு போயிடும். அது இது நான் அந்த ப்ராக்டிஸ் நான் வந்துட்டு எடுத்துக்கவே 3 days நான் எடுத்துக்கிட்டேன். சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் எடுத்துக்கிட்டேன் 3 days. காட்டன் த்ரெட்டையும் ஜரி த்ரெட்லேயும் 1 dayலேயே பழகிக்கிட்டேன். காட்டன் த்ரெட்டு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்துச்சு, போட்டு அது ஆர்வத்தில் உட்காந்துருந்தால போட்டு பழகிட்டேன். சரி த்ரெட்டும் எனக்கு கரெக்டாக தான் வந்துச்சு, ஓரளவுக்கு ஓகேவாக வந்துச்சு. பட் இந்த சில்க் த்ரெட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த கை வந்துட்டு அந்த சைடில் நீடில் பிடிக்கிறோம்ல, அந்த கை ரொம்பவே பெயினாக இருந்துச்சு. அதேமாரி ஹிப்பும் பெயினாக இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு நான் கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன், பழகிக்குவேன் அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லாகவே எனக்கு சில்க் த்ரெட் ரொம்ப இரிட்டேட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் டேலாம் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகும்போது தெளிவாக வந்துச்சு. எனக்கு ஸ்டிச்சு வந்துட்டு செம்மையாக வந்துச்சு. அது இதில் வேறு என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, என்ன ரஷ்மா நீ ஒரே டிசைனவே ஒரே ஸ்டிச்சை தான் போட்டுக்கிட்டே இருக்க, வேறு போடவே மாட்டேங்கிறேன்னு வேறு சொல்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு பண்ணி பார்த்தா தானே கஷ்டம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சரிங்க நாளைக்கு நான் வேறு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணும்போது நேராக போடணும். நீங்கள் வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு டக்குன்னு நான் பூ டிசைன் போடணும், டக்குன்னு நான் லீஃப் டிசைன் போடணும், நான் டக்குன்னு பீகாக் வரையணும் அப்படின்லாம் போகாதீங்க. யார் இப்படியோ என்னமோ சொல்லிட்டு போட்டு, யார் வேணாலும் எப்படியோ சொல்லிட்டு போட்டோம். ஏன் நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம ஹஸ்பண்ட், யார் வேணாலும் எப்படியோ சொல்லிட்டு போட்டோம். நம்ம கற்றுக்கல, நம்ம தெளிவாக இருக்கணும். கற்றுக்கிறதும் கற்றுக்குறோம், தெளிவாக கற்றுக்கணும். பொறுமையாக கற்றுக்கிட்டாலும் தெளிவாக கற்றுக்கணும், அவ்வளோதான். அந்த கான்செப்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னோடய லைஃப் ஜேர்னி நான் ஷேர் பண்ணுறேன். எப்படி ஸ்டிச்சஸ் போடுறது அப்படின்றதையும் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டிச் இப்படி தான் போடணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன், செயின் ஸ்டிச்சு. இதில் வந்துட்டு நான் சில்க் த்ரெட்டில் பழகும்போது எப்படி இருந்துச்சுன்றதை சொல்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். நீடில் மாட்டாமல் மேலே லைட்டாக எடுத்து நீங்கள் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னாலே தெளிவாக வரும். சில்க் த்ரெட்டில் கான்ஃபிடண்ட்டை விட்டுறாதீங்க.